ரீசெண்டாக வந்து ஒரு ஒரு தொழில் முனைவோர்கிட்ட அவர் கேட்டேன், பேசிக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் நிறையா அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேங்க, எனக்கு வந்து பெஸ்ட்டு பிஸ்னஸ்மேன் அவார்டுக்கு வாங்கியிருக்கேங்க, இந்த மாதிரி நிறையா எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நான் வந்து இந்த மாதிரி ஒரு சில அமைப்புகள் எல்லாம் நான் ஒரு மெம்பராக இருக்கேன், எனக்கு நல்ல எல்லாருமே நான் மதிக்கிறாங்க, ஆனால் எனக்கு பிஸ்னஸ் கரெக்டாக நடக்க மாட்டேங்குதுங்க, தொழில் சரியாக நடக்க மாட்டேங்குதுங்க, பண தட்டுப்பாடுகள் மிகப்பெரிய அளவில் இருக்குதுங்க அப்படின்னு சொன்னார். நான் இந்த கருத்து தான் சொன்னேன். நண்பரே, எல்லாம் சரிங்க, அந்த அவார்டு அதெல்லாம் சரிங்க, பேர் புகழ் உங்களை போனால் உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் வந்து எவ்வளோ ஜம்முன்னு இருக்கீங்க, கார் வச்சுருக்கீங்க, அதை வச்சுருக்கீங்க, நல்ல வீட்டில் இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அடேங்கப்பா உங்களுக்கு என்ன ஒரு குறை இல்லைங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. அந்த புகழ்ச்சிகளை அந்த புகழ்ச்சிகளை, அந்த பாராட்டுக்களை, அந்த அவார்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து என்றைக்கு மைண்டுக்குள்ளே ஏற்ற ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி உண்மையான ரியாலிட்டியை நீங்கள் மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து வேனிட்டி மெட்ரிக்ஸ், மாயையான ஒரு அளவுகோல். அந்த மாயையான அளவுகோலை நீங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வேலைக்கு உதவாது. ஏட்டு சுரக்காய் மாதிரி கறிக்கு உதவாது. ஃபோனில் வந்து நீங்கள் வந்து அடுத்தவங்க சாப்பிட்ற ஃபுட் பிளாகை வந்து பார்க்கலாம், ஆனால் அது உங்களுடைய பசியை ஆற்றாது. அந்த மாதிரி தான் இதுவும். அப்போது நீங்கள் வந்து பணம் பெற விரும்புகிறீங்கன்னா முதல் விஷயம், அதை நோக்கி போவது, பணத்தை இலக்காக நினைப்பது, பணம் சம்பாதிக்க வேண்டும் எனும் அந்த விஷயத்தை நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுருக்கிறது தப்பு கிடையாது. சரின்னு முதல்ல நீங்கள் ஆழமாக உணர தொடங்க வேண்டும். இதை நீங்கள் நம்பணும், ஏற்றுக்கொள்ளணும். இது உங்களுடைய கடமை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன, நான் வந்து ஒரு பெரிய ஒரு செல்வத்தை அடையணும், பணத்தை சம்பாதிக்கணும், மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இது வந்து சுயநலமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சுயநலம் கிடையாது. இது இயற்கையானது. ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் வந்து அந்த மரத்தை நீங்கள் எப்போ பார்த்தா ரசிப்பீங்க, எப்போ பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும்? நல்லா காஞ்சு போய் ஒரு இலை கூட இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா? பச்சை பசேல் என்று மிக அழகான ஆரோக்கியமான இலைகளை கொண்டு இருந்தால், பூக்களை கொண்டு இருந்தால், கனிகளை காய்களை கொண்டு இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா? இந்த மாதிரி நிலையில் இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும். அதே தான் உங்களுடைய வாழ்க்கையும். நீங்கள் அதுக்காக தான் பிறந்திருக்கீங்க, அதுக்காக தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போது இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறது வந்து ஏதோ தப்பு போல் இருக்குது, சுயநலம் போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சுயநலம் தவறானதா? சுயநலம் தவறு கிடையாதுங்க. சுயநலம் தவறு கிடையாது. மற்றவர்களை குறித்து நினைக்கிற ஒரு சுயநலவாதியாக இருந்துட்டிங்கன்னா தவறு கிடையாது. மற்றவர்களை குறித்தும் நினைக்கிற ஒரு சுயநலவாதியாக நீங்கள் இருந்துவிட்டால் தவறு கிடையாது.